இந்தியாவில் இதுவரை பதவி வகித்த குடியரசுத் தலைவர்களை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக 1950 ஆண்டு முதல் 1962 ஆண்டு வரை பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 2 முறை குடியரசுத் தலைவரான இவர்தான் இந்தியாவில் மிக நீண்ட காலம் அந்த பதவியில் இருந்தவர். 1962 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரை பதவியில் இருந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். ராதாகிருஷ்ணன் நினைவாக அவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. 1967 ஆண்டு முதல் 1969 ஆண்டு வரை பதவி வகித்த ஜாகிர் ஹுசைன் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர். பதவியேற்ற 2 ஆண்டுகளில் காலமாகிவிட்டார். இதையடுத்து நடந்த தேர்தலில் பிபி கிரி வெற்றி பெற்று 1969 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தார். 1974 ஆண்டு குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்ற பக்ருதீன் அலி அகமது வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வந்த முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலான போது பதவியில் இருந்தவர் இவர்தான். நீலம் சஞ்சீவ ரெட்டி 1977 ஆண்டில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியின்றி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1982 ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கியானி ஜெயில் சிங் சீக்கிய இனத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர். 1987 ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவரானார். 1992 நடந்த தேர்தலில் சங்கர் தயாள் சர்மா குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். 1997 தலித் இனத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவராக ஆர்.கே. நாராயணன் தேர்வு செய்யப்பட்டார். 2002 நடந்த குடியரசுத் தேர்தலில் இஸ்ரோ விஞ்ஞானியான அப்துல் கலாம் பாஜக மற்றும் காங்கிரசின் ஆதரவோடு இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். 2007 முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதிபா பாட்டீல் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து 2012 ஆண்டு நடந்த தேர்தலில் பிரணாப் முகர்ஜி இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார். இதைத் தொடர்ந்து 2017 இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ராம்நாத் கோவிந்த். தற்போது பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்வாகியுள்ளார்.